அரசின் இ-சேவையை பயன்படுத்தி புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பது எப்படி? முதலில் www.pmesevai.pn.gov.in என்ற வலைத்தள முகவரியை உள்ளீடு செய்யவும். தற்போது தோன்றும் இ-சேவை பக்கத்தில் உங்களது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யவும். பிறகு கேப்சா கோடை என்டர் செய்து லாகின் பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் முன் தோன்றும் அறிமுக பக்கத்தை க்ளோஸ் செய்யவும். இப்பொழுது சர்வீஸ் பக்கத்தில் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பக்கத்தை கிளிக் செய்யவும். அதன் துறை பகுதிகளில் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ரேஷன் கார்டு பக்கத்தை கிளிக் செய்யவும். இப்பொழுது புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் தோன்றும். அதில் உங்களது பெயர், தந்தை பெயர், முகவரி ஆகியவற்றை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ளீடு செய்யவும். மற்றும் பின்கோடு எண், உங்கள் கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை உள்ளீடு செய்யவும். உறுப்பினரை சேர்க்க என்ற பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களின் பெயர், வயது, உறவுமுறை ஆகியவற்றை ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்யவும். உங்கள் மாத வருமானத்தை உள்ளீடு செய்யவும். உங்களது ஆதார் அட்டை மற்றும் ஆதார் எண்ணை உள்ளீடு செய்யவும். உள்ளீடு செய்து கம்ப்யூட்டரிலிருந்து பதிவேற்றம் செய்யவும். 5 MB-க்குள் உள்ள உங்களது புகைப்படத்தை கம்ப்யூட்டரிலிருந்து பதிவேற்றம் செய்யவும். உங்களது தேவைக்கேற்ப அரிசி அல்லது சர்க்கரை அல்லது பண்டகமில்லா அட்டையை தேர்வு செய்யவும். நீங்கள் குடியிருக்கும் சான்றுக்கான ஏதாவது ஒரு ஆவணத்தின் நகலை பதிவேற்றம் செய்து இணைக்கவும். இப்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கும் எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்களை உள்ளீடு செய்யவும். உறுதிப்படுத்துதல் கட்டத்தை கிளிக் செய்வதன் மூலம் மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் உண்மை என உறுதியளித்த பின் பதிவு செய் பட்டனை கிளிக் செய்யவும். உங்களுடைய புதிய ரேஷன் அட்டைக்கான விண்ணப்பம் வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அரசின் இ-சேவை, இணைய சேவை, இனிய சேவை.